வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ கொஞ்சம் வித்தியாசமானது, முக்கியமானது. பிரபல தமிழ் நடிகை ஒருவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி வெளிப்படையாக பேசியுள்ளார். அதுவும் திருமணத்திற்கு முன்பு கர்ப்பமானது குறித்து. ஆம், நடிகை அமலா பால் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த வீடியோவில் அவரது பேட்டியின் முக்கிய அம்சங்களையும் அவரது வாழ்க்கை பயணத்தையும் விரிவாக பார்க்கலாம். அமலா பால் சமீபத்தில் JWF பிங் அமைப்பின் நேர்காணலில் கலந்து கொண்டார். அந்த பேட்டியில் அவர் பேசிய சில விஷயங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர் அதில் கூறியிருப்பது இப்படி. அவர் பேசிய வீடியோ தான் தற்போது வைரலாகி வருகிறது. அமலா பால் தற்போது தொழில் அதிபர் ஜகத் தேசாய் என்பவரை 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. பெயர் இலை. இப்போது அமலா பேசியிருப்பதில் இருந்து வெளிவருவது என்ன? அவரும் ஜகத் தேசாயும் டேட்டிங் செய்ய தொடங்கிய முதல் மாதத்திலேயே அவர் கர்ப்பமாகிவிட்டதாக தெரிவித்துள்ளார். திருமணம் என்பது பின்னர் நடந்தது. கேரள கௌமுதி பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறுகையில், தனது முதல் திருமணத்தில் கிடைத்த மோசமான அனுபவத்தால் மறுமணம் செய்ய முன் குறைந்தது 6 மாதங்கள் முதல் 1 வருடம் வரை டேட்டிங் செய்ய முடிவு செய்திருந்ததாக கூறியுள்ளார். ஆனால் ஜகத்தை சந்தித்த பிறகு எல்லாம் மாறிப்போனது என்கிறார். இப்போது இந்த ஜகத் தேசாய் யார்? அவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். அமலா பால் கூறுகையில், தான் ஜகத்தை முதலில் சந்தித்த போது அவருக்கு தான் ஒரு பிரபல நடிகை என்பதே தெரியாது என்று சொல்கிறார். அமலா தன்னை ஒரு தொழில் முனைவோர் என்றே அறிமுகப்படுத்திக் கொண்டாராம். ஜகத் மலையாளி அல்ல. அவர் வில்லாவில் அமலா தங்கியிருந்த போது பதிவேட்டில் அவர் பெயரை பார்த்த யாரோ ஒருவர் வாட்ஸ்அப் குழுவில், இவர் அஜய் தேவ்கனுடன் நடித்த அமலா பால் தானே என்று கேட்ட பிறகுதான் ஜகத்துக்கு அமலாவின் உண்மையான அடையாளம் தெரிய வந்ததாக அமலா பேட்டியில் கூறியுள்ளார். இப்போது அமலாவின் முதல் திருமணத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அமலா பால் பிரபல இயக்குனர் AL விஜய் அவர்களை 2014ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவரும் தெய்வ திருமகள் படப்பிடிப்பின் போது காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் இந்த திருமணம் நீடிக்கவில்லை. 2016ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்துக்கு விண்ணப்பித்தது. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பரஸ்பர ஒப்புதலின் பேரில் விவாகரத்து பெற்றனர். அப்போது ஒரு பேட்டியில் அமலா கூறுகையில், எனது கணவரிடமிருந்து பிரிவது வேதனையானது. இது நல்ல முடிவா கெட்ட முடிவா என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அது மிகவும் தேவையான செயலாக இருந்தது என்று குறிப்பிட்டிருந்தார். திருமண வாழ்க்கையில் பல கடினமான கட்டங்களை தாங்கள் கடந்ததாகவும் பின்னர் விவாகரத்து முடிவை எடுத்ததாகவும் கூறினார். அமலா பால் பற்றிய சில முக்கிய தகவல்கள். பிறப்பு அக்டோபர் 26, 1991, கேரள மாநிலம் ஆலுவா. தந்தை நாடக கலைஞர், தாய் பாடகி, இளைய சகோதரர் ஒருவர். கல்வி ஜெயின் தெரசா கல்லூரியில் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷில் பட்டம். சினிமா பயணம் 2009இல் மலையாள படமான நீலத்தாமரை மூலம் அறிமுகம். 2010இல் தமிழ் படம் மைனா மூலம் பிரபலமானார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என பல மொழிகளில் நடித்துள்ளார். தெய்வ திருமகள், மிலி, ராட்சசன், ஆடை உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். 2023இல் போலா படத்தில் அஜய் தேவ்கனுடன் நடித்தார். அவார்ட்ஸ் தமிழ்நாடு மாநில விருது, பிலிம்பேர் விருது உள்ளிட்ட பல விருதுகள் பெற்றுள்ளார். இப்போது உங்கள் கருத்து மிக முக்கியம். அமலா பால் போன்ற ஒரு பிரபலம் தனது திருமணத்திற்கு முந்தைய கர்ப்பம் பற்றி வெளிப்படையாக பேசியது தைரியமான செயலா அல்லது தேவையற்ற வெளிப்பாடா? சமூக ஊடகங்களில் இந்த செய்தி வைரலாவதை எப்படி பார்க்கிறீர்கள்? அமலாவின் முதல் திருமண விவாகரத்து குறித்து அவரது வெளிப்பாடு உங்களுக்கு என்ன சொல்கிறது? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.